வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம். நாடு முழுவதும் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை. ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என தகவல். வங்கி கணக்கு, சிம் கார்டுகளுக்கு ஆதார் கட்டாயம். அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம் தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் முகாம்களை குறிவைத்து கடந்த வாரம் இந்திய போர் விமானங்கள் அதிரடி தாக்குதல் நடத்தின. இதனால் ஆத்திரமடைந்துள்ள பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களை குறிவைத்து கடந்த சில நாட்களாக தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நிலவி வரும் பதற்றமான சூழல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 60 லட்சம் ஏழை தொழிலாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி கடந்த மாதம் 11ஆம் தேதி அறிவித்தார். இதில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது, தினக்கூலி பெறுபவர்களாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அனைத்து மண்டல அலுவலகங்களிலும் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்நிலையில் இத்திட்டத்தை முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் 2000 ரூபாய் தொடர்ந்து செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக இன்று தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 இடங்களும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக இன்று தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்ற அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். அரசின் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பு அளித்தது. இருப்பினும் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளுக்கு ஆதார் எண் இணைப்பது கட்டாயம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கிடையே வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளுக்கு ஆதார் எண்ணை இணைப்பதற்கு மீண்டும் சட்ட அங்கீகாரம் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்காக டெலிகிராஃப் சட்டத்திலும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்திலும் திருத்தங்கள் கொண்டுவர மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளுக்கு இனி ஆதார் எண் கட்டாயம் என்ற அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி சிம் கார்டு பெறவும் வங்கி கணக்கு தொடங்கவும் கட்டாயம் ஆதார் எண்ணை அளிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி துணை ராணுவ படை வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதி நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 44 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றது. இதற்கிடையே இந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசார் தங்கள் நாட்டில் இருப்பதாகவும் வீட்டிலிருந்து வெளியே வர இயலாத நிலையில் அவர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மெஹமூத் குரைஷி கடந்த 1ஆம் தேதி தெரிவித்தார்.
இந்நிலையில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக மசூத் அசார் கடந்த 2ஆம் தேதியே உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் பணியில் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மசூத் அசார் குறித்து பாகிஸ்தான் அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடவில்லை. பாகிஸ்தானின் எத்தகைய தாக்குதலையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். ஜம்மு பிராந்தியத்தில் சர்வதேச எல்லையை ஒட்டியுள்ள சம்பா, ரத்னுசக் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிபின் ராவத் ஆய்வு செய்தார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்களுடன் கலந்துரையாடிய பிபின் ராவத் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் கருத்து தேச நலனிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பது போன்று இருப்பதாக அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து அவதூறு பரப்புவதற்கு ஒரு கருவியாக பாகிஸ்தானுக்கு இது பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் நிறைவேற்றிய தீர்மானம் சரியானது இல்லை என தெரிவித்துள்ள அருண்ஜேட்லி, இந்த தீர்மானத்தை பாகிஸ்தானும் அந்நாட்டு ஊடகங்களும் ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதில்லை, விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடந்த உலக தொழிலாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் சின்ன ஆண்டாங்கோவில் கிராமத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மற்ற மாநிலங்களை விட தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதாக கூறினார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருப்பதாகவும் அதனுடன் கட்டாயம் தேமுதிக இணையும் என்றும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய மாநிலம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை கூட்டினார்கள். முதலாக தமிழகத்தில் 2,70,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டை கூட்டினார். 3 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய மாநிலம் என்பதால் அந்த கடன் அளவு என்பது வரையறுக்கப்பட்ட வரம்புக்குள் இருப்பதால் அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களிலே விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். அதனால் எந்த விதமான பயமும் பயப்பட தேவையில்லை. தமிழகம் முன்னேற்ற பாதையில், வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 50 கோடி ரூபாய் செலவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் சார்பில் கட்சிக்கு தேர்தல் நிதி அளிக்கும் கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, அதிமுக அமைத்துள்ள மெகா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றார். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி 130 இடங்களில்தான் வெற்றி பெறும் என்றும் மற்ற எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை பிடித்து மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், சிறுபான்மையினர் படுகொலை போன்ற நாட்டை அழிக்கும் பேராபத்துகளை தடுத்து நிறுத்துவதுதான் நமது கடமை என்றும் வைகோ கூறினார். பெருமளவுக்கு ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிக்க திட்டமிட்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வந்துள்ளன. எனக்கு நம்பிக்கை, இம்முறை அவர்கள் எத்தனை கோடி பணத்தை விதைத்தாலும் அதை தாண்டி திமுக தலைமையிலான கூட்டணியை மக்கள் வெற்றி பெற செய்வார்கள். காங்கிரஸ் மாநில கட்சிகள் இணைந்த ஒரு அரசு இந்த 2019 நடக்கக்கூடிய 17வது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசு அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை.
தஞ்சாவூர் அருகே உள்ள வயலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக கொள்முதல் செய்யாமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் ஒருபோக சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அறுவடை செய்யப்பட்ட நெல்களை வயலூர், நாமாபுரம், குருவாடி, தோட்டக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வயலூர் கொள்முதல் நிலையத்தில் முறையாக நெல் கொள்முதல் செய்யாமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் அறுவடை செய்த நெல்கள் சாலை ஓரங்களில் கொட்டி கிடப்பதாக கூறுகின்றனர். 20 நாட்களுக்கும் மேல் இழுத்தடிப்பதால் நெல்லை பாதுகாக்க இரவு பகலாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் அதற்கு நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் வரை கூடுதல் செலவாவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். நெல் அறுத்து வந்து 15 நாளாச்சுங்க. நெல் இங்கே எடுக்கல, நெல் மூமெண்ட்டும் இல்லைங்க. அதனால சாக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க நெல். எங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறதுனால இப்போ நாங்கள் டெய்லி நைட்டு பால் வந்து இங்கேயே படுத்துருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் முளைச்சி போயிடும். எங்களுக்கு சீக்கிரம் நெல் எடுக்கணும். இப்போ இதை நெல் விவசாயம் பண்ணி அறுத்து கொண்டு வந்து கொட்டியும் இப்போ மிஷினுக்காரங்கலேருந்து டாக்டருக்காரங்களுக்கு வந்து எனக்கு வாடகை கொடுக்குறதுக்கு வாடகையும் கையில் காசு கிடையாது. ஜாடா நெல்லும் தூத்தி தான் எடுக்கணுங்க. நாங்கள் தூத்துனாக்கா 400 சிப்பம் 500 சிப்பம் தான் தூத்தி எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. எங்களுக்கு சீக்கிரம் நெல் எடுக்கணும். 5 நாளில் நான் ராப்பாவில் இங்கே சார் உட்காந்துருக்கேன். எங்கள் நெல் இன்னும் எடுக்கலை. நெல் இருக்கிறதுனால வெயிட்டு குறையுது. மழை ஏது பெஞ்சுன்னா எங்களுக்கு எல்லா நெல்லும் முளைச்சி போயிடும். அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் சீக்கிரம் தக்க நடவடிக்கையுமே இந்த நெல் மூட்டை எங்களுக்கு மூவ் ஆகணும். எங்களுக்கு மெயின் ரீசனாக தான் இந்த நெல் மூட்டை போனிச்சுன்னா எங்களுக்கு நெல் சீக்கிரம் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா நெல்லையும் தூத்தி போட சொல்கிறாங்க. அதனால் தூத்தி போட்டால் ஒரு நாளைக்கு 500 சிப்பம் கூட போட முடியாது. எங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 சிப்பம் எடுக்கணும். அப்போ தான் எங்கள் நெல் எல்லாத்தையும் எடுக்க முடியும். அறுப்பாக இருக்கவங்க எங்களால் காசு கொடுக்க முடியல. மிஷின்காரன் காசு கேட்குறேன். அதனால் அறுக்கவும் முடியாமல் நிற்கிது நிறையா. இன்னும் அறுக்க வேண்டியதை நெருக்கி ஒரு 10 வேலிக்கிட்ட கிடக்கு இன்னும் எங்கள் ஊரில். அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மதுரையில் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சியில் கடந்த 2011ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட ஆனையூர், திருப்பாலை, கண்ணனேந்தல், வண்டியூர் உள்ளிட்ட 11 வார்டுகளுக்கு குடிநீர், பாதாள சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் என பல தரப்பினரும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதியின் அடிப்படை தேவைகள் குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சட்டப்பேரவை உறுப்பினர் மூர்த்தி குற்றம் சாட்டினார். இன்றைக்கு பாதாள சாக்கடை இல்லை என்ற போது மிகப்பெரிய தொற்று நோய்கள் வருவதற்கும் நிலத்தடி நீர் குறைவதற்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. மதுரை வேகமாக எங்களுடைய தொகுதி வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் இன்றைக்கு தானாக முன்வந்து இந்த நலச்சங்கம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்து இந்த உண்ணாவிரதத்திற்கு பின்னால் இந்த திட்டத்தை தள்ளி வைக்காமல், காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பது மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நானும் இதை வலியுறுத்தி அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி இல்லை. வரியெல்லாம் டபுள் ஆக்கியிருக்காங்க. டபுள் மடங்காக வாங்கும்போது இங்கிட்டு இது பாதாள சாக்கடையில் ரோடு வசதி சரியில்லை. எங்களுக்கு தண்ணியை காசு போட்டு 12 ரூபா ஒரு குடம் போட்டு வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு 6 குடம் 7 குடம் வாங்குகிறோம். இது போக புழங்குறதுக்கு தனியாக ஒரு டேங்க் தண்ணி வாங்குகிறோம். நாங்கள் வாங்குகிற சம்பளமும் கம்மி. நாங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்கிறதா, தண்ணி வாங்குறதா, பாதாள சாக்கடையும் இல்லை, அதுக்கு வரி கட்டுறதா, எல்லா வரியும் வாங்குறீங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வசதி கூட செஞ்சு கொடுக்க கிடையாது. இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தரும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். பெரியார் எனும் பேர் ஆளுமையை பிரிந்து வந்த பின்னும் பிழைத்ததுதான் அண்ணாவின் சாதனை என கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். வெற்றி தமிழர் பேரவை சார்பில் தமிழாற்றுப்படை அண்ணா என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் கவிஞர் வைரமுத்து தலைமையில் அண்ணாவின் வரலாறு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் நேற்று விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாவின் வளர்ப்பு மகன் மலர் மன்னன் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய வைரமுத்து, திராவிட இயக்கம் தற்பொழுது வரை பிளவுகளையும் பிரிவுகளையும் சந்திக்கவில்லை என்றார். திராவிடர் என்பதில் அரசியல் முன்னிறுத்தப்படுவதை உணர்ந்து தனது இயக்கத்தில் திராவிட நாட்டில் உள்ள அனைவரையும் அரசியலுக்கு அழைத்தவர் அண்ணா என்றும் அவர் கூறினார். திராவிட இயக்கம் அன்று முதல் இன்று வரை பிளவுகளையும் பிரிவுகளையும் சந்திக்கவில்லை. வெட்டுக்களையும் துண்டாடப்படுவதையும் மட்டும்தான் திராவிட இயக்கம் சந்தித்து வந்திருக்கிறது. பெரியார் என்ற பேராளுமையை பிரிந்தும் பிழைத்ததுதான் அண்ணாவின் மிகப்பெரிய சாதனை. திராவிட என்பது இனவழி அரசியலை தாண்டி நிலவழி அரசியலை முன்னிறுத்துகிறது.
திராவிட நாட்டுக்குள் வசிக்கிறவர்களுக்கெல்லாம் இடம் உண்டு என்று பிரிவு செய்கிறது. அது வாக்கு வங்கி அரசியலுக்கு வாசல் திறக்கிறது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் AK-203 ரக துப்பாக்கிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்தியா ரஷ்யா இணைந்து AK-203 ரக துப்பாக்கிகளை தயாரிக்க உள்ளன. பயங்கரவாதிகள் மற்றும் நக்சலைட்டுகளுடன் நடக்கும் மோதல்களின் போது பாதுகாப்பு படையினர் இந்த வகை துப்பாக்கிகளை இனி பயன்படுத்த உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் மீண்டும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அவந்திபோரா பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவத்தினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் பெண்கள் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் மகளிருக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதிய பேருந்து நிலையத்தில் புறப்பட்ட பேரணி பாலக்கரை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக இலங்கை அகதிகள் முகாமில் நிறைவடைந்தது. பேரணியில் கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட செயல்களுடன் பெண்கள் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி சென்றனர். மக்களவை தேர்தலில் 40 தொகுதியிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கார்த்தி சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவகங்கை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டால் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறியுள்ளதாக கூறிய அவர், இடைத்தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று கூறினார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் நடைபெற்ற சிவாலய ஓட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்று காவிய உடை அணிந்து கையில் விசிறி எடுத்துக்கொண்டு குமரி மாவட்டத்தில் உள்ள மலைக்கோவிலில் தொடங்கி திக்குறிச்சி, திருநந்திக்கரை, பொன்மனை, கல்குளம், திருவிதாங்காடு உள்ளிட்ட 12 தலங்களுக்கு பக்தர்கள் ஓடி சென்று சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். இன்று சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிவாலய ஓட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் கடந்த மாதம் கடைகளில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். செம்மஞ்சேரியை சேர்ந்த சேஷாராம் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கடந்த மாதம் 12ஆம் தேதி அவரது கடைக்கு சென்ற 2 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்து சென்றனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரித்ததில் இருவரும் வேளச்சேரியை சேர்ந்த கருப்பா மற்றும் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனியில் 71 ஜோடிகளுக்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருமணம் செய்து வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தில் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. இதில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செல்லூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு 71 ஜோடிகளுக்கு 71 வகையான சீர்வரிசைகளுடன் திருமணம் நடத்தி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா ஆலயம் அமைக்கும் பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பாப்பாரப்பட்டியை சேர்ந்த விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் பொழுது அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டதால் பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் ஆரஞ்சு போர் திருவிழா, பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
இத்தாலியில் நடைபெற்ற ஆரஞ்சு திருவிழாவில் ஒருவரை ஒருவர் ஆரஞ்சு பழங்களால் அடித்துக்கொண்டு உற்சாக மிகுதியுடன் கொண்டாடினர். இத்தாலியில் ஆண்டுதோறும் ஆரஞ்சு போர் எனப்படும் வினோத திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா இத்தாலியின் இவ்ரியா நகரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வாகனங்களில் கொண்டு வரப்பட்ட ஆரஞ்சு பழங்கள் வீதியில் நின்ற பொதுமக்கள் மீது வீசப்பட்டன. அந்த பழங்களை எடுத்து பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளும் காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கொடுங்கோல் மன்னர் ஒருவரின் ஆட்சிக்கு எதிராக கிளர்த்தெழுந்த மக்கள் அவரை கொன்றதாகவும் அதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆரஞ்சு திருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவால் நெடுஞ்சாலையில் சென்ற 20 கார்கள் அடுத்தடுத்து ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் சாலைகள், சமவெளிகள் என அனைத்து பகுதிகளும் பனியால் சூழ்ந்துள்ளன. பனிப்பொழிவின் தாக்கத்தால் நகரங்கள் முழுவதும் இருண்டு கிடப்பதால் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே செல்கின்றன. சாலைகள் முழுவதும் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டுள்ளதால் போக்குவரத்திலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாஸ்கோவில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. 20 கார்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதிக்கொண்டதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரிட்டனில் நடைபெற்ற மனைவிகளை தூக்கி கொண்டு ஓடும் நூதன போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரிட்டனில் ஆண்டுதோறும் மனைவியை தூக்கி கொண்டு ஓடும் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான போட்டி டார்கிங் நகரில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தம்பதிகள் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்கியதும் அவரவர் மனைவியை தனது தோளில் தூக்கி சுமந்தபடி ஓடத் தொடங்கினர். இடையிடையே வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்டியும் அவர்கள் வேகமாக ஓடினர். அவர்களின் மீது போட்டி குழுவினர் தண்ணீரை ஊற்றி தடங்களை ஏற்படுத்தினர். இதனால் கீழே விழுந்து அடிபட்டு விடுமோ என மனைவிகள் கூச்சலிட்டதையும் பொருட்படுத்தாமல் கணவர்கள் தூக்கி கொண்டு ஓடியதை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். குறுகிய நேரத்தில் போட்டி தூரத்தை அடைந்த கிறிஸ் ஹெர்போர்த், தின்ஷியா பிரின்ஸ் தம்பதியர் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். அடுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வரும் ஜூன் மாதம் பின்லாந்தில் நடைபெற உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தருமபுரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான தரை வலைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றது. தருமபுரியில் தென்னிந்திய அளவிலான தரை வலைப்பந்து போட்டி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவினருக்கும் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 6 அணிகள் பங்கேற்றது. லீக் முறையில் ஆண்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா அணிகள் மோதியது. இதில் கர்நாடகாவை 3-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தமிழக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதேபோல் பெண்கள் பிரிவில் 9-0 என்ற புள்ளி கணக்கில் கர்நாடக அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற 2 அணிகளுக்கும் கோப்பைகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளில் நிலவி வரும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம். நாடு முழுவதும் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை. ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்படும் என தகவல். வங்கி கணக்கு, சிம் கார்டுகளுக்கு ஆதார் கட்டாயம். அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.